வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து ஒரு கஸ்டமைசபிள் ரிப்போர்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து எப்படி வந்து கம்பேரிஷன் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் நம்ம கொடுக்குறேன். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்டுங்களா? எந்த ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸில் போய்ட்டு நீங்கள் மெஷர் பண்ணுறப்போ அதில் என்னென்ன டிராஃபிக்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றத மெஷர் பண்ண முடியும். ஒன்ஸ் மெஷர் பண்ணதுக்கப்புறம் அதை ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி நம்மளோட மேனேஜருக்கோ இல்லை நம்மளோட ஹையர் ஆஃபீஸருக்கோ நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணணும்னா எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத இந்த பர்டிகுலர் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்குது. அந்த ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸில் எந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரைட்டுங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரீ ஃபார்ம் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்மளோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் போய்க்கலாம். ரைட்டுங்களா? கூகுள் அனாலிட்டிக்ஸில் போய்ட்டு இங்கே 4 மெனுஸ் இருக்கும். ஹோம், ரிப்போர்ட்ஸ், எக்ஸ்ப்ளோர், அட்வர்டைசிங் இருக்கும். அதில் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற மெனு கிளிக் பண்ணுங்கள். இங்கே தான் நம்ம ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்களாகவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்டில் எந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் டெமோ காட்ட போகிறது வந்து ஃப்ரீ ஃபார்ம் அப்படின்ற டெம்ப்ளேட் தான். ரைட்டுங்களா? இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃப்ரீ ஃபார்ம் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே செக்மெண்ட்ஸ், டைமென்ஷன்ஸ், மெட்ரிக்ஸ் சொல்லிட்டு 3 செக்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னாக்கும் வேரியபிள்ஸ் இருக்கும். செகண்ட் காலம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் செட்டிங்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? வேரியபிள்ஸில் தான் உங்களுக்கு செக்மெண்ட்டு, டைமென்ஷன்ஸ், மெட்ரிக்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? இதில் ப்ரீ டிஃபெண்டாகவே இந்த ஃப்ரீ ஃபார்ம் ரிப்போர்ட்டில் வந்து சில செக்மெண்ட்ஸும் சில டைமென்ஷனும் சில மெட்ரிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம வந்து டெமோக்காக ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ரிப்போர்ட் தான் நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? இந்த ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னாக்கும் செஷன், பிரைமரி சேனல் குரூப் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஆக்டிவ் யூசர்ஸ், செஷன், வியூஸ் பர் செஷன், இந்த 3 காலம் அதுக்கான டேட்டாஸ் எல்லாம் எனக்கு இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? அப்போது இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து நான் ஜென்ரேட் பண்ணணும்னா எனக்கு இந்த டேட்டாஸ் வேணும், ப்ளஸ் ஆக்டிவ் யூசர், செஷன்ஸ், வியூஸ் பர் செஷன் இந்த டேட்டாஸ் வேணும். சப்போஸ் நான் 3 டேட்டா மட்டும் தான் இருக்கிறேன். உங்களுக்கு வந்து டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட் வேணும்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் எடுத்து நீங்கள் அதில் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த 3 டேட்டாஸை எப்படி நான் கெட் பண்ணுறனோ அதே மாதிரி தான் எல்லா டேட்டாவும் நீங்கள் கெட் பண்ண போகிறீங்க. ரைட்டுங்களா? டெமோ பர்பஸ்க்காக நான் 3 டேட்டா மட்டும் உங்களுக்கு ரிப்போர்ட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். ரைட்டுங்களா? ஒன்ஸ் நான் அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிட்டு ஃபைனலாக உங்களுக்கு அவுட்புட் வந்து இது மாதிரி தான் கிடைக்கும். இது ஒரு PDF ரிப்போர்ட். ரைட்டுங்களா? ஸோ இதே ரிப்போர்ட் தான் நமக்கு இப்போ லைவாக நம்ம கெட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டில் எனக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத முதல் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு செஷன், பிரைமரி சேனல் குரூப், அதாவது என்னோடய வெப்சைட்டுக்கு வரக்கூடிய எல்லா டிராஃபிக்கும், அதாவது ஆர்கானிக் டிராஃபிக், டைரக்ட் டிராஃபிக், ரெஃபரல் டிராஃபிக், ஆர்கானிக் வீடியோ, பெய்டு சர்ச்சு, அன்அசைன்டு, இந்த எல்லா டேட்டாவும் எனக்கு வரணும்னா அது ஃபுல்லாக எதில் இருக்கும் அப்படின்னா செஷன், பிரைமரி சேனல் குரூப் அப்படின்ற அந்த பர்டிகுலர் மெனு கீழே தான் இந்த எல்லா டிராஃபிக்குமே இருக்கும். அப்போது இந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் உள்ள டேட்டாஸ் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆர்கானிக் சர்ச், டைரக்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இது ஃபுல்லாக ரோஸ், இது காலம்ஸ். ரைட்டுங்களா? இது ஃபுல்லாக காலம்ஸ் டேட்டா. இந்த ரோஸ் டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் எடுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் இருக்கா? இந்த டைமென்ஷன்ஸில் போய்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ரைட்டுங்களா? ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல செஷன் டிஃபால்ட் சேனல் குரூப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். செஷன் டிஃபால்ட் சேனல் குரூப் இருக்கா? இதை டிக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? டிக் பண்ணிட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஆக்டிவ் யூசர்ஸ், செஷன், வியூஸ் பர் செஷன், அதாவது இந்த காலம் டேட்டாஸ், இந்த ரோஸ் டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு டைமென்ஷனில் எடுத்துக்கோங்க. காலம் டேட்டா ஃபுல்லாக நீங்கள் வந்து இங்கே மெட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் போய் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ எனக்கு இதில் என்னென்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கா? ஆக்டிவ் யூசர்ஸ் செஷன் எனக்கு வேணும். அப்போது இந்த மெட்ரிக்ஸில் போய்ட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்குங்க. ரைட்டுங்களா? லெஃப்ட்டில் பாருங்கள், ஆக்டிவ் யூசர்ஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், செஷன்ஸ் வேணும். ரைட்டுங்களா? அப்போ ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் மெட்ரிக்ஸில் போய்ட்டு செஷன்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ரைட்டுங்களா? செஷன்ஸ், இங்கே செஷன்ஸ் இருக்கா? இதை டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வியூஸ் பெர் செஷன் இருக்குது, என்கேஜ்டு செஷன் இருக்குது. ரைட்டுங்களா? இது ரெண்டுமே வேணும். அகெயின் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். ரைட்டுங்களா? மெட்ரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு வியூஸ் பெர் செஷன், ஓகே, வியூஸ் பெர் செஷன் இருக்கா? அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்கேஜ்டு செஷன். ரைட்டுங்களா? என்கேஜ்டு செஷன் இதையும் டிக் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதில் வந்து நான் காலமில் பொறுத்தவரை ஆக்டிவ் யூசர்ஸ், செஷன், வியூஸ் பர் செஷன், என்கேஜ் செஷன் இந்த 4 டேட்டா மட்டும் தான் எடுக்க போகிறேன். ரைட்டுங்களா? ஒருவேளை உங்களுக்கு இது எல்லா டேட்டா வேணும்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் அங்கே பிக் பண்ணிக்கங்க. அதெல்லாம் எங்கே பிக் பண்ணணும்னா மெட்ரிக்ஸில் இருக்கும். ரைட்டுங்களா? இதை மறந்துடாதீங்க. மெட்ரிக்ஸில் தான் நம்ம அந்த டேட்டா ஃபுல்லாக புல் பண்ண போகிறோம். டைமென்ஷனில் ஃபுல்லாக டிஃபால்ட் சேனல் குரூப், தட் இஸ் இந்த ஆர்கானிக் சர்ச், டைரக்ட், ரெஃபரல் இது எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா எனக்கு ரோ வைஸாக வேணும்னா அது ஃபுல்லாக டைமென்ஷனில் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் புதுசாகவே ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து டிஃபால்ட்டாக எனக்கு அந்த ஃப்ரீ ஃபார்மில் கிடைச்ச ஒரு டேப்லெட் காலம். நான் புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இந்த ஓல்டு ஃபார்ம் எனக்கு வேணாம்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி டவுன் ஆரோ பார்த்தீங்களா, ஐ மீன் ஒரு ஸ்மால் ஒரு டவுன் ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த டெலிட் கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? டெலிட் கொடுத்தனாக்கோ இப்போ இந்த ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் தான் இருக்கும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த டேப்லெட் காலத்தில் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு செஷன் பிரைமரி சேனல், அதாவது இந்த டிஃபால்ட் சேனல் குரூப்லாம் எனக்கு வேணும். ரைட்டுங்களா? அப்போது டைமென்ஷனில் உள்ள டேட்டாஸ்லாம் நீங்கள் எங்கே ட்ராக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரோஸ் அப்படின்னு இருக்கும். தெரியுங்களா? அங்கே ரோஸ் இருக்கா, இந்த ரோஸை தான் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் செஷன்ஸ் டிஃபால்ட் குரூப்பை வந்து ட்ராக் பண்ணி இந்த ரோஸில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ரைட்டுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணுறப்போ ப்ராப்பராக ட்ராப் ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிங்களாக்கும் அதுவே ரோஸில் போய் எடுத்துக்கும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் யூசர்ஸ், செஷன்ஸு, வியூஸ் பர் செஷன்ஸ் இதெல்லாம் என்ன இருக்கணும் காலமில் வரும். ரைட்டுங்களா? ஸோ காலம் டேட்டாஸில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆக்டிவ் யூசர் இருக்கா, இதை டபுள் கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வேல்யூன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்களாக்கும் காலம் இருக்கும். காலமில் பண்ணாதீங்க, வேல்யூஸ்ன்னு இருக்கும். அந்த வேல்யூஸில் தான் போய்ட்டு ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு செஷன்ஸ் வேணும். செஷன்ஸ் டபுள் கிளிக் பண்ணுறேன். ரைட்டுங்களா? இதை டபுள் கிளிக் பண்ணாக்கும் அகெயின் எனக்கு வேல்யூஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வியூஸ் பெர் செஷன் இருக்கான்னு பார்க்குறேன். வியூஸ் பெர் செஷன், அதுக்கப்புறம் என்கேஜ் செஷன். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு வியூஸ் பெர் செஷன் டபுள் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்கேஜ் செஷனை டபுள் கிளிக் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டேப்லெட் காலத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே கிடச்சிருச்சு. ரிமைனிங் டேட்டாஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து செஷன் பிரைமரி சேனல் குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்டிவ் யூசர்ஸ், செஷன்ஸ், வியூஸ் பர் செஷன், என்கேஜ் செஷன். அதே மாதிரி தான் நான் இப்போ கிரியேட் பண்ண போகிற இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறப்போ நிறைய கஸ்டமைசேஷனை வந்து நம்ம பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கஸ்டமைசேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமைசேஷன் வந்து இந்த டேபிளே ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம். அதில் வந்து இந்த செல் டைப் இருக்குது பார்த்தீங்களா, செல் டைப்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்களா இது இப்போ தான் செல். ரைட்டுங்களா? இந்த செல் டைப்பை வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டுக்கு அது மாதிரி மாற்றிக்கலாம். ஒன்று வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், அல்லது ஹீட் மேப் ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம், அல்லது பார் சார்ட் ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ டிஃபால்ட்டாக அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா செல் டைப்னு இருக்கும். தெரியுங்களா? பார் சார்ட்டில் இருக்குது. ரைட்டுங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து பிளெயின் டெக்ஸ்ட் வேணுமா, பிளெயின் டெக்ஸ்ட் கொடுத்தீங்களாக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த டேப்லெட் காலம் அரேஞ்ச் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. ரைட்டுங்களா? அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஹீட் மேப்பில் வேணுமா, ஹீட் மேப் கொடுத்தீங்களாக்கும் எந்த வேல்யூ ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூவோ அங்கே வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் வந்து டார்க்காக வந்து ஃபில் ஆகும். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் பார் சார்ட் எடுத்தீங்களாக்கும் ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த பார் சார்ட் தான் வரும். எனக்கு பார் சார்ட் வேண்டாம், ஹீட் மேப் மூலமாக இந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் மேப் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. இல்லை எனக்கு பிளெயின் டெக்ஸ்ட் வேணா அதர்வைஸ் யூ கேன் கோ வித் த பிளெயின் டெக்ஸ்ட். ரைட்டுங்களா? ஸோ கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஷார்ட்டிங் காலம் டேட்டா. ரைட்டுங்களா? ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த கஸ்டமைஸ் ரிப்போர்ட்டில் காலம்ஸ் டேட்டா ஃபுல்லாக நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஷார்ட் பண்ணலாம்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஃப்ரம் ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோயஸ்ட் வேல்யூ தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆயிருக்கும். ரைட்டுங்களா? இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு வந்து லோயஸ்ட் வேல்யூ வரணும், அதுக்கப்புறம் தான் ஹையஸ்ட் வேல்யூ வரணும்னா ஐ மீன் ஃப்ரம் லோயஸ்ட் டு ஹையஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவ் யூசர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரோ பார்த்தீங்களா, இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷார்ட்டிங் ஆயிடும். ரைட்டுங்களா? நீங்கள் செக் பண்ணிங்களாக்கும் ஃப்ரம் லோயஸ்ட் வேல்யூலேருந்து ஹையஸ்ட் வேல்யூக்கு மாதிரி இருக்கா, நீங்கள் ஃப்ரம் லோயஸ்ட் டு ஹையஸ்ட்டாக மாற்றிக்கலாம், அல்லது ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டாக ஷார்ட்டிங் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? எனக்கு வந்து ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நான் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமைஸ் தி டேபிள் பேஸ்ட் ஆன் தி கேட்டகரி லைக் டிவைஸ் ஆர் கண்ட்ரி. இந்த ஹோல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஹோல் டேட்டாவை நீங்கள் ஒவ்வொரு டிவைஸ் வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பில் ஆக்டிவ் யூசர், செஷன்ஸ், வியூஸ் பெர் செஷன், என்கேஜ் செஷன் எவ்வளோ இருக்குது, மொபைலில் ஆக்டிவ் யூசர், செஷன், வியூஸ் பெர் செஷன், என்கேஜ் செஷன் இப்படி இருக்குது, டேப்லெட்டில் இந்த 4 காலமோட டேட்டாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கேட்டகரைஸ்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்டகரைஸ் பண்ணோம்னா நம்ம எங்கே போய்ட்டு அந்த டேட்டா வந்து இங்கே ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் நம்ம காலம் அப்படின்ற ஒரு செக்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கும் ரோஸ்லையும் மெட்ரிக்ஸில் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வேல்யூ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த காலம் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனை நம்ம ட்ராப் பண்ணக்கூடிய எந்த ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரிஸ் ஆகும். ரைட்டுங்களா? அப்போது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் கேட்டகரிஸ் வைஸ் நீங்கள் பிரிக்கணும். நான் இங்கே வந்து டிவைஸை நான் வந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்.
ஒருவேளை நீங்கள் வந்து கண்ட்ரி வைஸ் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த காலமில் போய்ட்டு கண்ட்ரி நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரி வைஸ் இந்த டோட்டல் டேட்டாவும் உங்களுக்கு கேட்டகரைஸ் ஆகும் ரைட்டுங்களா. அப்போது கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த காலம் யூஸ் பண்ணுறாங்க ரைட்டுங்களா. இப்போ நான் டிவைஸ் வைஸ் நான் என்ன பண்ண போகிறேன், கேட்டகரைஸ் பண்ண போகிறனால இந்த டிவைஸ் கேட்டகரி பார்த்தீங்களா அதை அப்படியே ட்ராக் பண்ணி காலம் போய் ட்ராப் பண்ணுறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னாக்கும் எவ்ரி டிவைஸ் வைஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்டகரைஸ் ஆகிடும் ரைட்டுங்களா. ஸோ டெஸ்க்டாப்பில் ஆக்டிவ் யூசர்ஸ் செஷன், வியூஸ் பர் செஷன், என்கேஜ் செஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு மொபைல் டிவைஸில் பார்த்தீங்கன்னாக்கும் சேம் ஆக்டிவ் யூசர் செஷன், வியூஸ் பர் செஷன், என்கேஜ் செஷன். ஸ்மார்ட் டிவியில் ஆக்டிவ் யூசர் செஷன், வியூஸ் பர் செஷன் அண்டு என்கேஜ் செஷன். நெக்ஸ்ட் டேப்லெட்டில் அதுக்கப்புறம் டோட்டல் ரைட்டுங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காலம் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனில் எந்த டேட்டாவை அல்லது எந்த மெட்ரிக்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறீங்களோ அந்த மெட்ரிக்ஸ் ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கேட்டகரைஸ் ஆகிடும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த டேபிள் வந்து எதை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் த டேபிள். ஸோ இங்கே டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டா வந்து நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறப்ப நம்ம இப்போ என்ன ஃபில்டர் அவுட் பண்ண போகிறோம்னா எக்ஸாம்பிள் ஒன்லி சேனல்ஸ் தட் ஹேவ் அட்லீஸ்ட் 100 மோர் செஷன் ரைட்டுங்களா. அதாவது இப்போ இந்த டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்த ஆர்கானிக் சர்ச் டேட்டா, டைரக்ட் சர்ச் டேட்டா, இந்த ரெஃபரல் டேட்டாஸ், ஆர்கானிக் வீடியோஸ் டேட்டா எல்லாமே ரைட்டுங்களா. இப்போ இந்த டேட்டாஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா செஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த செஷன்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 50 ஆர் அபோவ் இருக்கும். அந்த செஷனை மட்டும் நான் ஃபில்டர் அவுட் பண்ணி பார்ப்போம் ரைட்டுங்களா. ஏன்னா உங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லது உங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கும் டேட்டா வந்து நீங்கள் இது மாதிரி புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் அவுட் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு இந்த டேட்டாஸ் மட்டும் வேணும், அதாவது செஷன்ஸ் வந்து மினிமம் 50 ஆர் அபோவ் இருக்கணும், அதை மட்டும் செக்ரிகேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரைட்டுங்களா. அப்போ வந்து நம்ம இதில் எப்படி ஃபில்டர் அப்ளை பண்ணோம்னா ஜஸ்ட்டு இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்களாக்கும் ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஃபில்டர்ஸில் போய்ட்டு ட்ராக் ஆர் செலக்ட் டைமென்ஷன் ஆர் மெட்ரிக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் செஷன்ஸ் தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃபில்டர் அவுட் பண்ண போகிறேன். அதனால் செஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஒன்லி சேனல்ஸ் தட் ஹாவ் அட்லீஸ்ட் 100 மோர் செஷன் ரைட்டுங்களா. அதாவது எந்தெந்த சேனல்லாம் ஒரு மினிமம் ஒரு 100 அல்லது அதுக்கு மேலே வந்து செஷன்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. அப்போது செஷன்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா கண்டிஷனில் போய்ட்டு செலக்ட் மேட்ச் டைப்பில் போய்ட்டு கிரேட்டர் தன் கொடுக்குறேன் ரைட்டுங்களா. கிரேட்டர் தன் கொடுத்துட்டு 100 கொடுக்குறேன். அப்போது இந்த டேட்டா பாருங்கள் செஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் அபோவ் 100 என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஆர்கானிக் சர்ச் இருக்குது, டைரக்ட் சர்ச் இருக்குது, ரெண்டு டேட்டா மட்டும் தான் இருக்குது ரைட்டுங்களா. அப்போ இந்த ரெண்டு மட்டும் எனக்கு ஃபில்டர் அவுட் ஆகும். ஏன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், மினிமம் 100க்கு மேலேயாவது இருக்குன்னு சொல்லியிருக்கேன் செஷன்ஸ் ரைட்டுங்களா. கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தனாக்கும் எந்தெந்த சேனல் மூலமாக எனக்கு வந்த செஷன்ஸ் வந்து அபோவ் 100 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கும் ஆர்கானிக் மூலமாகவும் டேரெக்டாக வந்த யூசர்ஸோட செஷன்ஸ் மட்டும்தான் அபோவ் 100 இருக்குது. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 100 இருக்குது ரைட்டுங்களா. ஒருவேளை நான் வந்து எதெல்லாம் லெஸ்ஸாக இருக்குது அதை பார்த்துட்டு அதெல்லாம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இந்த ஃபில்டரில் போய்ட்டு செஷன்ஸ் கிரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் லெஸ் தென் மாற்றிக்கிறேன் ரைட்டுங்களா. லெஸ் தென் கொடுத்தனாக்கும் எந்தெந்த செஷன்ஸ்லாம் எந்தெந்த சேனல் மூலமாக வந்த செஷன்ஸ்லாம் லெஸ் தென் 100 இருக்கோ அது மட்டும் லிஸ்ட் அவுட் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ செஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் லெஸ் தென் 100 இருக்குது ரைட்டுங்களா. இது மாதிரி நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இந்த கஸ்டமைஸ் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் த டேபிள். எக்ஸாம்பிள் ஃபில்டர் ஒன்லி ஆர்கானிக் டிராஃபிக் ரைட்டுங்களா. ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆர்கானிக் டிராஃபிக் மட்டும் நம்ம இங்கே வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி நான் அப்ளை பண்ண ஃபில்டர் வந்து நான் முதல்ல ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஆர்கானிக் சர்ச் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்போது எந்த ஒரு அதர் டிராஃபிக்கும் எனக்கு வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகக்கூடாது ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் இங்கே ட்ராப் ஆர் செலக்ட் டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு செஷன் டிஃபால்ட் சேனல் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து எனக்கு ஒன்லி ஆர்கானிக் மட்டும் தான் எனக்கு வேணும், ஆர்கானிக் சர்ச் மட்டும் தான் வேணும். அப்போ கண்டிஷன்ஸில் போய்ட்டு செலக்ட் மேட்ச் டைப் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்லி மேட்ச் கொடுக்குறேன். என்டர் எக்ஸ்பிரஷனில் போய்ட்டு ஆர்கானிக் சர்ச் மட்டும் நான் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன் ரைட்டுங்களா. அப்ளை கொடுத்தனாக்கும் எனக்கு ஒன்லி ஆர்கானிக் சர்ச் மட்டும் தான் எனக்கு இங்கே ஃபில்டர் அவுட் ஆகும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமைஸ் ரிப்போர்ட்டில் வந்து கஸ்டமைஸ் த டேட்டா ஃபார் ஒன்லி பீப்புள் who have visited home page or specific page. எஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்டர் அவுட் ஆப்ஷன் ரைட்டுங்களா. அதாவது என்னென்னா இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே எடுத்துக்கூடிய இந்த டேட்டா செட் பார்த்தீங்களா, இது வந்து ஓவராலாக என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து எல்லா பேஜ்லேயும் விசிட் பண்ண ஆடியன்ஸோட டேட்டாஸ் ரைட்டுங்களா, அதோட டிராஃபிக் ஓகேங்களா. ஆர்கானிக் மூலமாக என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, டைரக்ட் சர்ச் மூலமாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 20 டேஸ்க்கான டேட்டாஸ் ரைட்டுங்களா. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒன்லி ஒரு பர்டிகுலர் பேஜை மட்டும் விசிட் பண்ணியிருப்பாங்களே, அந்த பர்டிகுலர் பேஜில் ஆர்கானிக் சர்ச் மூலமாக எவ்வளோ விசிட் பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக எவ்வளோ விசிட் பண்ணியிருக்காங்க, ரெஃபரல் மூலமாக எவ்வளோ விசிட் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டா மட்டும் நான் பார்க்கணும் ஒரு பர்டிகுலர் பேஜ். அது எக்ஸாம்பிள் ஹோம் பேஜாக இருக்கலாம், அல்லது அபவுட்டஸ் பேஜாக இருக்கலாம், அல்லது கான்டாக்டஸ் பேஜாக இருக்கலாம், அல்லது ஒரு செப்பரேட் பேஜாக இருக்கலாம் ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் என்னோடய வெப்சைட் போகிறேன். என்னோடய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குங்களா. இந்த பர்டிகுலர் பேஜில் மட்டும் ஆர்கானிக் மூலமாக வந்தவங்க எத்தனை பேர், டேரெக்டாக வந்தவங்க எத்தனை பேர்,
தென் ரெஃபரல் மூலமாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இதை ஃபுல்லாக நான் ஃபில்டர் அவுட் பண்ணி பார்க்கணும் ரைட்டுங்களா. ஸோ அதை எப்படி பார்க்கலாம்ன்றது பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் போய்க்குங்க. ரிப்போர்ட்டில் போய்ட்டு இப்போ வந்து இந்த பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் செக்மெண்டேஷன் யூஸ் பண்ணணும் ரைட்டுங்களா. ஸோ செக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா மேலே செக்மெண்ட்ஸ் இருக்கும், வேரியபிள்ஸ் அப்படின்ற காலமில் அதில் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பில்ட் நியூ செக்மெண்ட் இருக்கும், அதில் செஷன்ஸ் செக்மெண்ட் இருக்கும் ரைட்டுங்களா. இந்த செஷன்ஸ் செக்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். கண்டிஷன் பொறுத்தவரை எனக்கு ஒரு பர்டிகுலர் பேஜை மட்டும் ஆர்கானிக் மூலமாக வந்து விசிட் பண்ணுங்க எத்தனை பேர், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்க எத்தனை பேர், அதை தான் நான் பார்க்க போகிறேன். அதனால் அந்த ஒரு பர்டிகுலர் பேஜை மட்டும் இங்கே நான் வந்து கண்டிஷன்ஸ் மூலமாக செட் பண்ண போகிறேன். அப்போ ஆட் நியூ கண்டிஷனில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் பேஜ்னால இதில் வந்து பேஜ் ஆர் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் பேஜ் லொக்கேஷன் இருக்குது, அல்லது பேஜ் பாத் இருக்குது, அல்லது பேஜ் டைட்டில் இருக்குது ரைட்டுங்களா. பேஜ் லொக்கேஷனை கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா, ரொம்ப ஈஸி தான். பேஜ் லொக்கேஷன் கொடுத்துட்டு ஆட் ஃபில்டர் இருக்கா, அந்த ஆட் ஃபில்டர் கொடுத்துட்டு கண்டென்ட்ஸ் இருக்குது. கண்டென்ட்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறேன்னா எக்ஸாக்ட்லி கொடுக்குறேன். எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் பேஜ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கண்டென்ட்ஸ் கொடுத்தனாக்கும் மேபி அந்த வேர்டு எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் எடுத்துக்கணும் ரைட்டுங்களா. ஒரே ஒரு பேஜ் மட்டும் கொடுக்கறனால எக்ஸாக்ட்லி மேட்ச் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் பேஜை வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ எக்ஸாக்ட்லி மேட்ச் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறப்போ இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற அந்த பர்டிகுலர் பேஜ் மட்டும் நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதர்வைஸ் என்னோட வெப்சைட்டில் கூடிய அந்த பர்டிகுலர் பேஜோட யூஆர் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணி பார்க்குறேன், அதே பேஜ் இருக்கா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இருக்குது ரைட்டுங்களா. அதை செலக்ட் பண்ணாக்கும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இப்போ அப்ளை பண்ணுறேன் ரைட்டுங்களா. அப்ளை பண்ணிட்டு சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க ரைட்டுங்களா. சேவ் அண்ட் அப்ளை கொடுத்தீங்களாக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு பேஜை லாஸ்ட் 20 டேஸில் ஆர்கானிக் சர்ச் மூலமாக எவ்வளோ பேர் விசிட் பண்ணிக்காங்க, டேரெக்டாக எவ்வளோ பேர் விசிட் பண்ணிக்காங்க, ரெஃபரல் மூலமாக எவ்வளோ பேர் விசிட் பண்ணிக்காங்க அப்படின்ற டேட்டா மட்டும் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது ரைட்டுங்களா. அதுலேயும் டெஸ்க்டாப் மூலமாக எவ்வளோ பேர் விசிட் பண்ணிக்காங்க, மொபைல் மூலமாக எவ்வளோ பேர் விசிட் பண்ணிக்காங்க, ஸ்மார்ட் டிவி மூலமாக எவ்வளோ பேர் விசிட் பண்ணிக்காங்க, டேப்லெட் மூலமாக எவ்வளோ பேர் விசிட் பண்ணிக்காங்க, அந்த டேட்டா ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்க முடியும். அப்போது உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் அல்லது கம்பெனியில் வந்து ஒரு பர்டிகுலர் பேஜில் மட்டும் வந்து ஆடியன்ஸோட லிஸ்ட்டு எனக்கு எடுங்க அப்படின்னாங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் எடுத்து ஷோ பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரியேட் மோர் டேப்ஸ் லைக் சேனல் பெர்ஃபார்மன்ஸ், பேஜ் பெர்ஃபார்மன்ஸ், ஈவென்ட் பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே நீங்கள் ஒரே ரிப்போர்ட்டில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஒரே ரிப்போர்ட் இந்த சென்ஸ் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நீங்கள் சேனல் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இல்லை கண்ட்ரி வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அல்லது டிவைசஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஜஸ்ட் இங்கே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் அகைன் ஃப்ரீ ஃபார்ம் கொடுங்க. ஒரு ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் சேனல் பெர்ஃபார்மன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கும் டிவைஸ் பெர்ஃபார்மன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் பேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ டேப் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. கிரியேட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்லாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நான் வந்து டேட்டாஸ் வந்து எடுத்துட்டேன். இந்த டேட்டாஸ் வந்து நான் வந்து எப்படி வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கும் எக்ஸ்போர்ட் டேட்டா இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபார்மெட்னா பிடிஎஃப் ஃபார்மெட் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் எல்லா டேப்புமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட் வேணும்னா பிடிஎஃப் ஆல் டேப் கொடுத்துங்க. நான் எனக்கு ஒரே ஒரு டேப், இந்த டேப்பில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இதை மட்டும் நான் பிடிஎஃப் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ பிடிஎஃப் கொடுங்க. பிடிஎஃப் கொடுத்ததுக்கப்புறம் வித்தின் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ரைட்டுங்களா. இட் வில் டேக் அரௌண்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ டவுன்லோட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தனாக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஆகும். ஒரு 10 to 20 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து அந்த டேட்டா ஃபுல்லாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ரைட்டுங்களா. அதை நீங்கள் வந்து உங்களோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஷோ பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இங்கே ஓப்பன் கொடுத்தீங்கன்னாக்கும் நம்ம லாஸ்ட்டாக என்ன டேட்டா எடுத்தோமோ அந்த டேட்டாக்கான ரிப்போர்ட் கிடச்சிச்சு ரைட்டுங்களா. ஸோ இதை நீங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிக்கலாம் ரைட்டுங்களா. நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ இதை ஜூம் பண்ணி காமிச்சிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் செஷன்ஸ் டிஃபால்ட் சேனல் இருக்கும். அதில் டெஸ்க்டாப் மூலமாக வந்த ஆக்டிவ் யூசர்ஸ் எவ்வளவு, மொபைல் மூலமாக வந்த ஆக்டிவ் யூசர்ஸ் எவ்வளவு, டேப்லெட் மூலமாக வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் எவ்வளவு எல்லாமே நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் எடுத்த டேட்டாஸ் எது பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பர்டிகுலர் பேஜ், அதாவது என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற பேஜில் வந்த டிராஃபிக் டேட்டாஸ் ரைட்டுங்களா. ஸோ இது வேண்டாம், எனக்கு வந்து அந்த ஒரு பேஜ் மட்டும் வேண்டாம், டோட்டலாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த செட் பண்ண செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். எங்கே ரிமூவ் பண்ணலாம்னா ஜஸ்ட்டு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் டாப் மோஸ்ட் பாருங்களேன் செக்மெண்ட் கம்பேரிஷன் இருக்கும். அந்த செக்மெண்ட் கம்பேரிஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் அன்டைட்டில் செக்மெண்ட் இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பேஜில் உள்ள டேட்டாஸ் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணுது. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக உங்கள் வெப்சைட்டில் வந்து டிராஃபிக் ஃப்ளோ காமிக்கும் ரைட்டுங்களா. இந்த டேட்டா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் அகைன் எக்ஸ்போர்ட் டேட்டாஸில் போய்ட்டு பிடிஎஃப்ல கொடுத்து இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காமிச்சிக்கலாம் ரைட்டுங்களா. அப்போ அந்த கஸ்டமைசபிள் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதர்வைஸ்
அந்த டேட்டாவில் வந்து அவங்க என்ன மாதிரி கண்டிஷன் கொடுத்து அந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி கேட்குறாங்களோ அதை வந்து ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணி அந்த டேட்டா வந்து உங்களுக்கு விசுவலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து GA4ல் வந்து ஒரு கஸ்டமைசபிள் ரிப்போர்ட்டை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் என்னோடய வீடியோவில் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணி எனக்கு கால் பண்ணலாம். அதர்வைஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு மெயில் இருக்கும், அந்த மெயிலை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதுக்கு மெயில் அனுப்பலாம் ரைட்டுங்களா. கண்டிப்பாக அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் GA4ல் இருக்கக்கூடிய அதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் டுட்டோரியல் பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் another யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களை மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vision.